வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன்ராஜ். மேற்காசிய பகுதிகளில் நிலவி வரும் சூழல் காரணமாக அத்தியாவசிய பொருட்களானது கள்ளச்சந்தையில் விற்கப்படாமல் இருப்பது மற்றும் பதுக்கல் நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்ய மாநில அரசுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படுமாறு அரசு துறைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மாநிலங்களவையில் மத்திய ஆயுத காவல் படைகள் பொது நிர்வாக மசோதா 2026 அறிமுகப்படுத்த உள்ளார். மத்திய ஆயுத காவல் படைகளில் உள்ள குரூப் ஏ பொதுப்பணி அதிகாரிகள் மற்றும் பிற அதிகாரிகளின் பணி நியமனம் மற்றும் பணி நிபந்தனைகளை நெறிப்படுத்தும் பொது விதிகள், மேலும் இப்படைகள் தொடர்பான பிற விதிகள் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துவதை இம்மசோதா நோக்கமாக கொண்டுள்ளது. மத்திய நிதி மற்றும் பெருநிறுவன விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பெருநிறுவன சட்டங்கள் திருத்த மசோதா 2026 இன்று மக்களவையில் அறிமுகப்படுத்த உள்ளார். இம்மசோதா வரையறுக்கப்பட்ட பொறுப்புடைமை, கூட்டாண்மை சட்டம் 2008 மற்றும் நிறுவனங்கள் சட்டம் 2013 ஆகியவற்றை திருத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. முக்கியத்துவம் வாய்ந்த கனிம தொகுதிகளின் 7வது கட்ட ஏலத்தை மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு ஜி கிஷன் ரெட்டி இன்று துவக்கி வைக்கிறார். இந்த ஏலமானது இணைய வழியில் நடத்தப்படும். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 26ஆம் தேதி இறுதி நாளாகும். இந்தியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் நேற்று மும்பையில் நடைபெற்ற ஆட்டங்களில் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை இந்தியாவின் அனஹத் சிங்கும், ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை இந்தியாவின் அபய் சிங்கும் வென்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.